சியர்ஸ். சீக்கிரம் அடிங்கடா. இன்றைக்கி நைட்டு இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் இருக்குது, போயிட்டு பார்க்கணும். டே டாஸ் போட்டாங்கடா. சவுத் ஆப்ரிக்கா டாஸ் வின்னு, சூஸ் டு பேட் பஸ்ட்டு. சரி நான் கிளம்புறேன்டா. டே டீகாக் அவுட்ரா 6 ரன்னுக்கு. பும்ரா போல்டு பண்ணிட்டாரு. சூப்பர் மச்சான். டீகாக் இருந்தாலும் அடிச்சுட்டே இருப்பான் மச்சான். டே மார்க்ரமும் அவுட்ரா 4 ரன்னுக்கு. சூப்பர் மச்சான். ரிக்கல்டன் மட்டும் அவுட் ஆனானா போதும் மச்சான். கோமால ரிக்கல்டனையும் எடுத்துட்டான்டா பும்ரா 7 ரன்னுக்கு. சரி மச்சான், வீட்டுக்கு போங்க. நாளைக்கு இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா மத்தியானம் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக வந்த பிரேவிஸு, மில்லரு, ஸ்டப்ஸு 3 பேரும் தலைக்கு 3 6 நம்ம பவுலர்களை பந்து ஆடிட்டானுங்க. ஏன்டா பேட்டிங்கில் 50 அடிங்கன்னா பவுலிங்கில் 50 அடித்து வச்சுக்கிறீங்க. உங்களை நம்பினதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டீங்க. அவனுக்கு தான் 3 விக்கெட் விட்டாங்கன்னா நீங்களுமாடா? ஸ்கை, நீங்களாவது ஆடி இருக்கணும், நீங்களும் ஆடலை. வாஷிங்டன் சுந்தருக்கு ஆட தெரியுமானே தெரியலை. இவர் எப்போ என்ன பண்ணுவார்னே தெரியாது. டாஸ் பால் போடுறாங்க, சிங்கிள் ஆடிட்டு இருக்கிறான். உனக்காவது ரோஸை வந்து அடிச்சியே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன நடந்திருக்கும்? டே சவுத் ஆப்பிரிக்கா, நீங்கள் ஜெயிக்கலடா, நான் ஜெயிக்க வச்சேன்.